ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் தான். என்னை கமெண்ட்ஸ்லேயே நிறைய வாரதே இந்த டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ண சொல்லி. அந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் தான் நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டே தான். பட் இருந்தாலும் இந்த டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. அதோடைய இந்த டேயில் நான் குக் பண்ண ரெசிபிஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இன்றைக்கி எப்படின்னு கேட்டேனாக்கா, குக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சோம்பேறியாக இருந்தேன். பட் இருந்தனாலும் குக் பண்ணி தான் ஆகணும். வெளியில் சாப்பாடு தின்னவே இல்லை, எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிதான் சொல்லி ஏதாவது சிம்பிளாக செய்யணும்னு சொல்லி தான் கிச்சனுக்கே வந்தது. இன்றைக்கி மீன் அவியலுக்கு ஃபஸ்ட்டோடைய மசாலா போட்டு மேரினேட் பண்ணுறோம். இந்த மேரினேட் பண்ணுற வேலைன்னு ஃபஸ்ட்டுக்கு செஞ்சிட்டேனாக்கா மற்ற வேலையில் முடியக்குள்ள அது டைமும் சரியாயிடுது. மேக்ஸிமம் ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா ஆகிக்கும். ஸோ இந்த மேரினேட்டுக்கு தேவையான மசாலாவில் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் காஷ்மீர் சில்லி மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கலருக்காக தான். அதில் எந்த ஒரு டேஸ்ட்டோ எந்த ஒரு ஃப்ளேவர் எதுவுமே ஈக்காது, காரமும் ஈக்காது. ஜஸ்ட்டு கலருக்காக தான் யூஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி நான் நிறைய இந்த கறியை குக் பண்ணக்குள்ள காஷ்மீர் சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு கலர் ஒன்று வரும். எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கிறது தெரியும். ஐ திங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் எந்த ஒரு ஸ்பைஸுமே இருக்காது. ஒரு சிலர் கேட்குற உங்களோட கறியை பார்த்தோன்னாக்கா நல்ல கலராக ஆகிக்கும், நல்ல ஸ்பைஸியாக ஆகிக்குமோன்னு சொல்லி. அதில் எந்த ஒரு ஸ்பைஸியுமே இருக்காது. அந்த காஷ்மீர் சில்லிக்கு தான் அந்த ஒரு கலர் வாரது. ஸோ மீனை மேரினேட் பண்ணக்குள்ளே கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்தேன். அந்த சோயா சாஸுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் உண்டு. ஸோ இந்த சோயா சாஸை பொறுத்த வேலை எப்படின்னு கேட்டேனாக்கா, இந்த ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி இதுகளுக்கு எப்பயுமே செய்த மாதிரி செஞ்சுட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் கலரும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணிக்கன்னு தெரியாது. ட்ரை பண்ணி இல்லாதாக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த டிஃப்ரெண்ட் விளங்கும். சோயா சாஸ் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும், போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணதுக்கும் மேரினேட் பண்ணக்குள்ளே சேர்த்துக்கணுனாக்கா அந்த மேரினேஷனுக்கே அந்த கலரும் வரும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ண வச்சுட்டு அப்படியே தேவையான வெஜிடபிள் நம்ம தான் எடுத்து கட் பண்ணோம் சொல்லி. ஸோ முன்னாடியெல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா, இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை பல்காகவே செஞ்சு வச்சேன் ஈஸி தான். ஒரு 1 month வரைக்குமே அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. குக் பண்ணக்குள்ளையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இருந்தாலும் எப்போ இந்த ஒரு விஷயம் தெரியுமோ அப்போலேருந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செய்ததை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஹெல்த்துக்கு இது தான் பெஸ்ட்டாகிக்கு. அந்த மாதிரி செஞ்சு வச்சதால நிறைய டிசீஸ் வரும். இப்போ எல்லாம் அடிக்கடி நிறைய வீடியோஸ் வரதே இதுதான். எதை ஸ்டோர் பண்ணனுக்கு என்னென்ன மாதிரி அதுக்கு இது டிசீஸிக்கு அந்த மாதிரி தான் இப்போ எல்லாம் நிறைய வீடியோஸ் வர. ஸோ தெரிஞ்சு ஏன் நாங்கள் நோயை விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்லி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் டைம் போண்டால் பரவாயில்லைன்னு சொல்லி அந்தந்த டைம்லேயே தான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக எடுக்க சொல்ல அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ஃப்ளேவரும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி செய்யறதை விட இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ வெஜிடபிள்லாம் கட் பண்ணி சைட் பை சைட் மீனையும் ஃப்ரை பண்ணதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது. மீனை நான் இன்றைக்கி ஷெலோ ஃப்ரை தான் பண்ணினேன். டீப் ஃப்ரை பண்ணியதும் ஈஸி தான், ஷெலோ ஃப்ரை பண்ணியதும் ஈஸி தான். மீனை பொறுத்தவரை அவ்வளோ பெருசாக டைம் எல்லாம் எடுக்கிறதில்ல ஃப்ரை ஆகிறதுக்கு. அது குயிக்காகவே ஃப்ரை ஆகிடும். நான் ஃப்ரை பண்ணிட்டு சேம் அதே ஆயிலில் தான் அதே பேனில் தான் திரும்ப மீன் அவியல் செய்யப்படுறது. அதனால தான் ஷெலோ ஃப்ரை பண்ணோம்னு சொல்லி எடுத்தேன். மீனையும் ஃப்ரை பண்ணி சைட் பை சைடாக அதை பரட்டி விட்டேன், இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அதோடைய ரைஸுக்கு தேவையான வெஜிடபிள்களையும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரைஸ், பட் டேஸ்ட்டுனா ரொம்ப ரொம்ப நல்லாவே இந்த மஸ்ட் ட்ரைன்னு தான் சொல்லிடும் இந்த ஒரு ரைஸ். ஸோ இந்த மீன் ஃப்ரை பண்ண ஆயிலே எனக்கு போதுமாயிருந்து அந்த அவியல் செய்யுது. உங்களுக்கு போதாமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வெங்காயம், கார்லிக் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அந்த கார்லிக் ஃப்ளேவருக்கும் சேர்த்து டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது.
கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் லிட் கவர் பண்ணி வச்சேன். அப்படியே வச்சுட்டு வேணாம் அது வந்து நல்லாவே வதங்கிடும். கொஞ்சம் பச்சையாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரைஸுக்கு தேவையான வெஜிடபிளை தான் கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கார்லிக்கை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டரை வந்து பரட்டி போட்டு அதை வந்து கிரேப் பண்ணிடுறது கேரட்டுக்கு. ரெண்டுக்கும் 2 கட்டரில் வரும். ஸோ அதனால தான் வந்து மாற்றி போட்டு எடுத்தேன். இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வரக்குள்ள மசாலாவுக்கு வந்து காஷ்மீர் சில்லி தான் சேர்த்தேன். அதோடைய டர்மரிக் பவுடரும் சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கொண்டேன். அதுக்கு தான் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணி விட்டு கட் பண்ண தக்காளி சில்லியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உப்பு சேர்க்கலை. பிகாஸ் ஆல்ரெடி மேரினேட் பண்ணதுக்குள்ளே வந்து உப்பு சேர்த்தேன். சேம் அதே ஆயிலில் தான் வந்து அவியல் செஞ்சது. உப்பை லாஸ்ட்டுக்கு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கொள்ளவும் சொல்லி மீனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தா உப்பு வந்து கொஞ்சம் போதாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தேன். அதனால் நீங்கள் லாஸ்ட்டுக்கு உப்பு செக் பண்ணிட்டு போதாத மாதிரி இருந்தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டனாலே அவியல் ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரைஸ் எப்படின்னு கேட்டேனாக்கா ஃப்ரைட் ரைஸ் இல்லை, பட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ரைஸ். இதில் மெயின் விஷயமே வந்து கேரட் அதோடைய கார்லிக் தான். அந்த நிறைய கேரட் போட்டு கார்லிக் ஃப்ளேவரோடு சேர்ந்து வரக்குள்ள தின்னக்குள்ள உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வேறு எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நார்மலாக இந்த ஒரு ரைஸே போதும். டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருந்தேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகக்குள்ள கேரட் அதோடைய கார்லிக்கையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா சோட்டை பண்ணுங்கள். மசாலாவுக்கு டர்மரிக் பவுடர் பெப்பர் பவுடர் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்பைஸிக்கும் சேர்த்து தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அதோடைய காஷ்மீர் சில்லி அது வந்து கலருக்காக வேண்டி தான். அப்படி இல்லைன்னா சில்லி பவுடர் சேர்த்து கியூமின் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக் பண்ண ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஒரே அடியாக சேர்த்துட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பாரு உங்களுக்கு வந்து ஸ்பைசி போதாத மாதிரி இருந்தனாக்கா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் தான் இல்லை மெயின் விஷயமே அந்த ஸ்பைசி வரது. ஸோ இந்த ரைஸை பொறுத்தவரையில் பெருசாக டைம் எல்லாம் எடுக்கிறதில்ல. தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கொண்டாலே போட்டு மிக்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரை நிறைய வெஜிடபிள் கட் பண்ணணும். பட் இந்த ரைஸுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கேரட் கார்லிக் அதோடைய லாஸ்ட்டுக்கு தான் வந்து லீக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து அப்படியே ஓம்லேயே வச்சுட்டேன். சூடோடு தின்னக்குள்ள தான் அந்த கார்லிக் ஃப்ளேவருக்கும் சேர்த்து நல்ல ஸ்பைஸியாக டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. அதோடைய வந்து ஜூஸுக்கு ஸ்வீட் மெலனை தான் எடுத்தேன். கட் பண்ணி ஜூஸ் அடித்து வைப்போம் சொல்லி. ஒரு சில நேரம் ஸ்வீட் மெலன் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். பட் இந்த டைம் எடுத்தது வந்து அவ்வளோ பெருசாக ஸ்வீட்டே இல்லை. இது வந்து கட் பண்ணி திண்டு பார்த்து எடுக்கல. அப்படியே ஈக்கிறது தான் எடுத்துக்கும் வரணும். கொண்டு வந்து பார்த்தேன் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் ஸ்வீட் இல்லை. அது பெருசாக ஸ்வீட் இல்லை. ஸ்வீட் இருந்தது பட் அவ்வளோ பெருசாக ஸ்வீட் இல்லை. ட்ரிங்க் அடிக்கும் நல்லா இருந்தது. ஸோ அதனால் கட் பண்ணி சத்தான் ட்ரிங்கே அடிச்சிடுவோம்னு சொல்லி ட்ரிங்கை தான் அடிச்சதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா எங்கே பார்த்துட்டாலுமே இந்த ஸ்வீட் மெலன் வாட்டர் மெலன் இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அதனால் வந்து முடிஞ்சளவு உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் இந்த கியூக்கம்பர் இதெல்லாம் கிடைச்சானுங்க மிஸ் பண்ண வேணும். நல்லா வந்து தின்னுங்க. ட்ரிங்க் அடிச்சு ட்ரிங்க் அடித்து குடிங்க. தண்ணி வந்து நிறையவே குடிங்க. பொடியை வந்து டீஹைட்ராக வச்சுக்கோங்க. அவ்வளோக்கு இப்போ அடிக்கிற சூட்டுக்கு நிறைய தண்ணி தான் குடிக்கணும். எவ்வளோ தான் தண்ணி குடிச்சிருந்தாலும் குடித்தாத மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. அதோடய இந்த ஸ்வீட் மெல்லை பொறுத்தவரையில் திண்டனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸ்வீட் இல்லா சுட்டின்னு தான் வந்து ட்ரிங்க் அடித்தேன். நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுட்ஸுகளுக்கு வந்து ட்ரிங்க் அடிக்க சொல்ல வந்து சுகர் வந்து சேர்க்குறல. ஜஸ்ட்டு சும்மாவே வந்து ட்ரிங்க் அடித்து அது வந்து பழவிட்டு அப்படியே குடித்தா ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஸ்டார்ட்ல வந்து சுகர் போட்டு தான் செஞ்சு கொண்டேன். ஸோ சுகரை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியும் அப்படியே பழகினது தான். அப்படியே எனக்கும் பழகிட்டேன். ட்ரிங்கையும் அடித்து ஃப்ரிட்ஜில் போட்டு அப்படியே நானும் போய்த்தேன். ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு அப்படியே லுகரையும் தொழுதுட்டு அம்பி வரும் அப்படி திரும்ப கிச்சனுக்கு வந்தேன். லன்ச் தின்னோம் சொல்லி. ஸோ ஒரு சில நேரம் லன்ச் திண்டு முடியக்குள்ளே வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும் மைண்டுக்கு. எப்படின்னு கேட்டனாக்கா ஒரு கம்ஃபர்ட்டான லஞ்ச் ஒன்று திண்டுன்னு சொல்லி இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தான் இருந்தது. கேரட் நிறைய போட்டு நல்ல கார்லிக் ஃப்ளேவரோட ரைஸும் அதோடைய வந்து மீன் அவியல் நல்ல ஸ்பைஸியாக இருந்து பிரிஞ்சல் ஃப்ரை பண்ணி குக் பண்ண ஆல்ரெடி இருந்து அதான் ரீஹீட் பண்ணி எடுத்தேன். அதோடைய ஸ்வீட் மெலன் ட்ரிங்க்கும் இந்த ரைஸ் வந்து பிளெயினாக அப்படி தின்னதுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி ஈக்குன்னு சொல்லி. லஞ்சும் திண்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஈவினிங்கில் டிவி பார்க்குற ஃபோன் பார்க்குறேன்னு சொல்லி இப்படி தான் டைம் போனது. இந்த ட்ரெஸ் வந்து அப்படியே வந்து ஒரு 2 days
ஐநேத்தான் ஈக்கி சரிதான் சொல்லி ஈவினிங்கில் அந்த வேலையும் செஞ்சுட்டோமா சரி எல்லாத்தையுமே கபட்டில் போட்டு நான் கிச்சனுக்கு போய்த்தேன் ஹபிக்கு டீ ஊற்றுறதுக்கு. இன்றைக்கி நைட்டில் ஈவினிங் ஒரு 6 o'clock மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் உண்டு. ரொம்ப எக்ஸைட்டிங்காகவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மீட் பண்ண போகுது. இது எப்படின்னு கேட்டேனாக்கா இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரில ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன். ஒருத்தரை வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு எனர்ஜி வந்து இருக்கும். அவங்களோட என்ன பேச எப்படி இருக்க போகிறோம் தெரிய எல்லாமே புதுசாக இருக்கும். மைண்டில் அதே தான் ஓடிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கு அந்த ஒரு ஃபீலோடு தான் மார்னிங்லேருந்தே இருந்தேன். டைம் வராதா குயிக்காக டைம் போகாதான்னு சொல்லி. ஸோ எப்படியோ வேலையெல்லாம் செஞ்சு முடியக்குள்ளே வந்து ஹபிக்கு டீயை ஊற்றி கொடுத்துட்டு அப்படியே நானும் போய்த்தேன் ரெடியாகவும் சொல்லி. ஸோ எப்பயுமே நாங்கள் அடிக்கடி மீட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்க போகிறதாலே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களோட எப்போ தான் பேச போகிறோம் எப்போ தான் அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் நாங்கள் அடிக்கடி ஃபோனில் பேசியிருந்தாலும் நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி வராது. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்த ஒரு ஹாப்பினஸ் ஒன்று இருந்தேன். பிகாஸ் இவங்க யாரையுமே நான் இது வரைக்கும் கண்டில்லை. ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்க போகிறது. அவங்க எப்படி அவங்களோட கேரக்டர் எப்படி எல்லாமே புதுசாக ஈக்க போகிறேன். பிகாஸ் அவங்களோட வந்து வேறு கண்ட்ரிலேருந்து வந்தவங்க வேறு ஊர்லேருந்து ஸ்ரீலங்காலேருந்து வேறு ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாமே புதுசாக இருந்து எங்களாம் யோசனை பண்ணுறாச்சு எங்கடா இவங்கெல்லாம் செட் ஆகினு சொல்லி. ஸோ நான் எப்போ இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தோ அதுக்கப்புறம் எனக்கு ப்ளஸ்ஸான விஷயம் நிறையவே நடந்தது. அதில் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் மார். இதுவும் வந்து அந்த மாதிரி மீட் ஆகினது தான். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் மீட் ஆகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். கொஞ்ச நாள் முன்னாடியே ஃப்ரெண்டோடு கேட்டேன் இப்படி கேர்ள்ஸ் மீட்டப் ஒண்டிக்கு வாரா அப்படின்னு சொல்லி. கேட்டதோடே நான் ஆமான்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எல்லாமே புதுசாக இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஃப்ரீ ஆகணும் தானே, எல்லாருக்கும் டைம் வந்து கிடைக்கணும், எல்லாருக்கும் டைமிங்கை பார்த்துட்டு தான் வந்து எல்லாத்தையும் வந்து புக் பண்ணணும். ஸோ ஒரு காஃபி ஷாப் ஒன்றுக்கு தான் எல்லோரும் மீட் ஆக போகிறோம் வாங்கன்னு சொல்லி 6 o'clock டைம் கொடுத்தேன். ஸோ இந்த மீட்டப் அரேஞ்ச் பண்ண ஃப்ரெண்ட் வந்து அடிக்கடி என்னோட பேசுகிறது தான். பட் இருந்தனால நாங்கள் நேரில் கண்டு இது வரைக்கும் மீட் ஆகி பேசியே இல்லை. அவள் தான் கேட்டதோடே நான் ஆமான்னு சொல்லிவிட்டு அவள் கூட நான் இன்றைக்கி தான் நேரில் கண்டது. எல்லாமே புதுசாக இருந்தேன். பட் ஒரே ஒரு விஷயம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஒன்றே இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சலாம் கொடுத்து பேசினேன். நாங்கள் யாருன்னு சென்னை மட்டும்தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து என்னமோ ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் மாரோட பேசிக்கொண்டு நிற்கிறேன். ரொம்ப நாளாக பழகின ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்கெல்லாம் வந்து எங்களோட வந்து மிச்சம் காலமாகவே ஃப்ரெண்ட் ஆகிக்கி அந்த ஒரு ஃபீல் ஒன்று தான் இருந்தது. டைம் போனதே விளங்கலை. ஈவினிங் 6 to 8 சொன்னேன். பட் சொன்னால் நம்ப மாட்டீங்க நைட் 10 o'clock வரையுமே காஃபி ஷாப்பில் தான் இருந்தது. அவ்வளோக்கு வந்து ரொம்ப என்ன சில இன்ட்ரெஸ்டிங்காக பேசி. ஸோ இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்துட்டாலே ப்ளஸ்ஸான விஷயமும் நடக்கும் மைனஸான விஷயமும் நடக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் அதை எப்படி கண்டினியூவாக எடுத்துக்கொண்டு போகிறது, மைனஸாக இருந்தனாக்கா அதுலேருந்து எப்படி வந்து மீண்டு வாரதுன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறையவே டிஸ்கஸ் பண்ணினேன். ஸோ அவங்க லைஃப்பில் நடந்த ஸ்ட்ரகிள் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே வந்தது அப்புறம் அதுலேருந்து அவங்க வந்து எப்படி வந்து மீண்டு வந்து இப்போ சக்ஸஸ் ஆகிக்கி அந்த மாதிரி விஷயங்களை நிறையவே சொன்னேன். ஸோ இதுலேருந்து நிறைய விஷயம் நானும் எடுத்துக்கொண்டேன். அதோடைய வந்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணோம் காணேன். என்ன கூட என்கரேஜ் பண்ண என் சேனலெல்லாம் பார்த்தேன் நல்லா ஆயிக்குன்னு சொல்லி இந்த மாதிரி செல்றதே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஒன்று தான். ஸோ எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க வந்து குறைச்சலாக தான் ஆயிக்கும். அதே டீமோட்டிவேட் பண்ணுறவங்க தான் கூடுதலாக ஆயிக்கும் எங்களை பார்த்து சிரிக்கிறவங்க. ஸோ எங்களை பார்த்து சிரிக்கிறவங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்கிறது, சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கொண்டு ஐனே தான் ஈக்கி. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இதை வந்து செய்யலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலை சுட்டி தான் மற்றவனை பார்த்து சிரிச்சுக்கொண்டு நிற்கி. அது இல்லாமல் இந்த சிரிக்கிறவங்கள பார்த்து நாங்கள் அப்படியே இருந்துடாமல் அதுலேருந்து வெளியில் வந்து எங்களால் ஏழுமன்னு சொல்லி முன்னுக்காய்க்கொண்டு போகிறது தான் வந்து லைஃப்பில் வந்து சக்ஸஸ் என்னை பொறுத்தவரை. ஸோ இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்ததுக்கு பிறகு நான் என்னென்ன வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுன்னு சொல்ல போனால் இந்த விளாக் எப்போது அப்கமிங் இன்ஷால்லா அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சா ஒரு விளாக்காகவே ஷேர் பண்ணுறேன். பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங், பி பாசிட்டிவ். எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருங்க. யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை ஹாப்பியாக நீங்கள் செஞ்சு கொண்டே போங்க. ஸோ இந்த மீட்டப் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப என்ன சொல்ல ஒரு அன்ஃபர்கட்டபிளான ஒரு மீட்டப் ஒன்று தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு மீட்டப் வைப்போம்னு சொல்லி எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் ஹோமுக்கு வந்துட்டேன். ஹோப் இந்த விலாக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இந்திக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் my video. Don't forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye.